வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நேற்று நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க வாட்ஸ்அப் மூலமாக என்கிட்ட ஒன்று கேட்டிருந்தாங்க. என்னன்னா, நிறைய ஒர்க்கு இருக்குது மேடம், இதில் நிறைய ஸ்லோகங்கள்லாம் உட்காந்து சொல்ல முடியல, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அதை நான் கடைப்பிடிக்கிறேன், கரெக்டாக சொல்லி கடைப்பிடிக்கிறேன், அது ஒன்று மட்டும், அதாவது ரொம்ப போனால் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நல்ல ஆத்மார்த்தமாக கும்பிட்ற மாதிரி ஒரு இது சொல்லுங்கன்னாங்க. அவங்களுக்கான பதிவு இது. நான் நாளைக்கு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கான பதிவு இது. என்னன்னா, கந்த சஷ்டி கவசம். இதை ஒரு நாளைக்கு ஒரு தடவை காலை நேரத்தில் நல்ல மனசு உருகி நிறுத்தி நிதானமாக சொன்னீங்கன்னா, அது முருகன் உங்கள் கூட இருப்பார். உங்களை கவசமாக அந்த கந்தசஷ்டி கவசம் காத்துட்டு இருக்கும். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நல்ல முருகன் நம்ம எய்தாப்பில் இருக்க மாதிரி நினச்சிக்கணும். நினச்சிக்கிட்டு அப்படி ஆத்மார்த்தமாக சொல்லணும். அவரை முதல்ல வரவேற்கணும். வருக வருக மயிலோன் வருக, அந்த மாதிரி என்ன அப்படியே வரவழைக்கணும். இந்திரன் முதலா எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக, வாசவன் மருகா வருக வருக, நேசக் குரமகள் நினைவோன் வருக, ஆறுமுகம் படைத்த ஐயா வருக, அந்த மாதிரி சொல்லணும். அதே மாதிரி காக்கங்கிறப்ப பொடிபுடை நெற்றியை புனிதவேல் காக்க, நம்ம நெற்றியை நினச்சிக்கணும். கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க, விதி செவி இரண்டும் வேலவா காக்க, அப்போ நம்ம காதுகளை நினச்சிக்கணும். இப்படி ஒரு உறுப்பையாக நினச்சி என்னை காக்கணும் அப்படின்னு சொல்லி மனசூருகி வேண்டணும். அதே மாதிரி நீங்கள் என் கூட இருந்து என்னோடய பிழைகளெல்லாம் பொறுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை குறைகள், எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன், பெற்றவள் குறமகள், பெற்றவளாமே பிள்ளை என்று அன்பாய் பிரியமளித்து மைந்தன் என் மீது மனம் மகிழ்ந்து அருளை தஞ்சமென்று அடியார் தழைத்திட அருள் செய். இந்த மாதிரி நினச்சி அப்படியே மனசு உருகி வேண்டி பாருங்கள். உங்கள் கூடையே அன்னைக்கு முழுக்க முருகன் இருப்பார். குழந்தையாக உங்கள் கூடையே சுற்றி சுற்றி வருவார். விடாமல் கடைப்பிடிங்க. வாழ்த்துக்கள்.